வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகபெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். இதுநாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம். இனி உங்களுக்குத்தான் கோடீஸ்வர யோகம். பொதுவாகவே கடக ராசியில் பிறந்தவர்கள் உண்மையில் இந்த பூமிக்கு வந்த அரிய வரப்பிரசாதம். இவர்களை பற்றி பேசத் தொடங்கினால் வார்த்தைகளுக்கே உயிர் வரும். அவர்களிடம் இருக்கும் குணங்களும் அவர்களின் தனித்துவமான வாழ்க்கை முறையும் எவராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உயர்ந்தவை. அதேபோல் கடகராசிக்காரர்கள் மனதில் அன்பும் கருணையும் நிரம்பி வழிகிறது. உலகில் யாருக்கும் அன்பு தேவையில்லை என்றால் அவர்களை அணுகினால் போதும். அவர்கள் தரும் பாசத்தில் ஒருவர் மூழ்கி போய் துயரங்களையும் துன்பங்களையும் மறந்து விடுவார்கள். இவர்களுடைய பாசம் சாதாரணமான பாசம் அல்ல, அது தாயின் பாசத்தைப் போல ஆழமானது. மேலும் கடகராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் குடும்பத்தையும் நண்பர்களையும் பாதுகாக்கும் வல்லமை கொண்டவர்கள். சிங்கம் தனது குட்டிகளை காப்பது போல இவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை எந்த ஆபத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஒருவர் சிரமத்தில் விழுந்தால் கடகராசிக்காரர்கள் அந்த சிரமத்தையே தங்களின் சிரமமாக கருதி போராடுவார்கள். ஏனென்றால் உலகின் அழகை உணர்ந்து ரசிக்கக்கூடிய குணம் இவர்களுக்கு மட்டுமே அதிகம். ஒரு சிறிய மலர் பூக்கும் தருணத்தை பார்த்தாலும் அது இவர்களுக்குள் கவிதையாக மாறும். ஒரு பறவையின் குரலை கேட்டாலும் அது இவர்களுக்குள் இசையாக ஒலிக்கும். இவர்களுடைய உள்ளம் எப்போதும் உணர்ச்சிகளால் வளமுற இருப்பதால் அவர்கள் சொல்வதிலும் செய்வதிலும் ஒரு தனி மந்திரம் இருக்கும். அதேபோல் எவருக்கும் உதவி தேவைப்பட்டாலும் கடகராசிக்காரர்கள் முதலில் ஓடி வருவார்கள். அவர்களிடம் இல்லை என்ற சொல் கிடையாது. ஏழை பணக்காரன் சிறியவன் பெரியவன் என்ற வேறுபாடு பார்ப்பதே இல்லை. யாருக்காக வேண்டுமானாலும் தங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் சில சமயம் வாழ்க்கையவே அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். அது மட்டுமில்லாமல் கடகராசிக்காரர்களின் மனதில் எப்போதும் கனவுகள் நிறைந்திருக்கும். அந்த கனவுகளை நனவாக்கும் வல்லமை இவர்களிடம் இருக்கும். அவர்கள் நினைப்பது சாதாரண கனவு அல்ல, உலகையே முன்னேற்றும் பெரும் எண்ணங்கள். அவர்களின் கற்பனைக்கு எல்லையே இல்லை. அதிலும் முக்கியமாக வெளியில் அவர்கள் மென்மையாகவும் சாந்தமாகவும் தோன்றலாம், ஆனால் உள்ளுக்குள் அவர்களிடம் ஒரு பாறையை விட வலிமையான உறுதி இருக்கும். எந்த சிரமம் வந்தாலும் அதை கடந்து வெற்றி பெறும் தைரியம் இவர்களிடம் உண்டு. ஒருமுறை அவர்கள் எதையாவது முடிவு செய்துவிட்டால் அதை நிறைவேற்றாமல் விடமாட்டார்கள். அதேபோல் கடகராசிக்காரர்கள் ஒருவருக்கு நண்பனாக ஆனவுடன் வாழ்நாள் முழுவதும் அந்த நட்பை தாங்கி செல்வார்கள். நண்பர்களுக்கு இவர்களிடம் கிடைக்கும் பாசம், பாதுகாப்பு, தியாகம் அனைத்தும் அளவிட முடியாதவை. ஒரு உண்மையான நண்பன் வாழ்க்கையை மாற்றி விடுவான் என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த உண்மையான நண்பர் பெரும்பாலும் கடகராசிக்காரராகவே இருப்பார். மேலும் இவர்கள் பிறந்த வீடு இவர்களுக்கு எப்போதும் ஒரு கோயிலாக இருக்கும். தாய் தந்தையை மதிக்கும் மனமும், சகோதரர்களுக்கு அன்பு காட்டும் குணமும், பிள்ளைகளுக்கு உயிரை அர்ப்பணிக்கும் தன்மைகளையும் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். குடும்பத்தில் அனைவரையும் இணைக்கும் கயிறு இவர்களே. கடகராசியில் பிறந்தவர்கள் கலைக்கு அடிமைகள். கவிதை, இசை, ஓவியம், நடனம் எதிலும் இவர்களுக்கு வல்லமை இருக்கும். அவர்கள் படைக்கும் ஒவ்வொரு செயலும் மனிதர்களின் மனதில் அழியாத தடம் பதிக்கும். அவர்களுடைய கற்பனையில் தோன்றும் ஓவியம், அவர்களுடைய உள்ளத்தில் எழும் இசை, இவை அனைத்தும் உலகையே கவரும் அளவுக்கு அற்புதமானவை. அடுத்ததாக கடக ராசிக்காரர்களின் உள்ளம் கடல் போல ஆழமானது. வெளியே பார்க்கும் போது அமைதியாக தெரிந்தாலும் உள்ளே எவ்வளவு உணர்ச்சிகளும் சிந்தனைகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பதை யாராலும் அளவிட முடியாது. அவர்களின் மனதின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடிந்தால் ஒருவர் வாழ்க்கையே மாறிவிடும். மேலும் இவர்கள் சிரித்தால் அந்த சிரிப்பில் உலகின் துயரங்கள் மறைந்துவிடும். அவர்களுடைய கண்களில் மிளிரும் ஒளி, மனதில் இருக்கும் அன்பு, இவை யாரையும் ஒரே நொடியில் கவர்ந்துவிடும். அவர்களுடைய இருப்பே ஒரு மகிழ்ச்சி. ஏனென்றால் கடக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்தாலும் அதை சிரிப்புடனும் பொறுமையுடனும் எதிர்கொள்வார்கள். அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் சக்தி அவர்களை எப்போதும் வெற்றி பெற செய்யும். அவர்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுவார்கள். தோல்வியை வெற்றியாக மாற்றுவதே இவர்களின் தனித்தன்மை. மேலும் இதையெல்லாம் தாண்டி கடக ராசிக்காரர்கள் என்றால் அன்பின் கடல், கருணையின் சூரியன், உறுதியின் மலை, கற்பனையின் வானம், நட்பின் கோயில், குடும்பத்தின் தூண். இவர்கள் பிறந்த இடம் புனிதம் பெறும். இவர்களுடன் வாழும் மனிதர்கள் வாழ்வின் முழு மகிழ்ச்சிகளையும் அனுபவிப்பார்கள். கடகராசிக்காரர்கள் இந்த உலகில் மறைந்திருக்கும் வைரங்கள். அவர்களின் மேன்மையை வர்ணிக்க 1000 வார்த்தைகள் போதாது.
ஆனால் ஒரு சொல்லில் சொல்ல வேண்டும் என்றால் கடகராசிக்காரர்கள் மனிதர்களாக பிறந்த தேவதைகள். அதாவது இந்த மாதத்தில் பல முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடைபெற உள்ளன. கன்னிராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த மாதத்தில் பணக்கார யோகம் பெறக்கூடிய ராசியில் கடகராசியும் ஒன்று. அதில் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும். இந்த பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். அதேபோல் சூரியனும் புதனும் இணைந்து இந்த மாதத்தில் கன்னிராசியில் அமர்கின்றனர். சுக்கிரன் கேது பஞ்சமஸ்தானம் எனும் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கின்றனர். சனி வக்கரம் பெற்று சனி வக்கர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழல் உள்ளது. சூரியனால் சனி பாதிக்கப்படும் நிலை உள்ளது. குரு மிதுனத்திலும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்கின்றனர். குறிப்பாக புதன் என்றால் பெருமாள். இந்த மாதத்தில் பசுமாடுகளுக்கு மீன்களுக்கு அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலன்களை தரும். சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மை பயக்கும். இந்த மாதத்தில் பணக்கார யோகம் பெறும் ராசிகளில் கடகராசியும் ஒன்று. அதாவது கடகராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு ராசி லக்னத்தில் சுக்கிரன் நன்றாக இருக்கும் வரை பணம் காசுக்கு பஞ்சமில்லாமல் இருந்திருப்பீர்கள். சந்தோஷம் சுகம் காணப்பட்டிருக்கும். பார்ப்பதற்கு வசீகரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்திருப்பீர்கள். இந்த மாதங்களில் சுக்கிரனும் கேதுவும் இணைவது நல்லதல்ல. மனைவியின் உடல்நலனில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். வரவேண்டிய பாக்கிகள் பணங்கள் வந்து சேரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். நல்ல லாபங்கள் கிடைக்கும். முக்கியமான ஆவணங்கள் ஆர்டர்கள் மெமோக்கள் போன்றவை வரும் வாய்ப்புகள் உள்ளது. பாகிஸ்தானம் எனும் 9ஆம் இடத்தில் சனி வக்கரமாக அமர்ந்திருக்கிறார். கால் முட்டி கால்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரும். இரகசியத்தை இரகசியமாக வைத்து பாதுகாத்தால் 100% கண்டிப்பாக வெற்றியை பெறுவீர்கள். சீக்கிரட்டை வெளியில் சொன்னீர்கள் என்றால் கட்டாயமாக அது நடக்காது. நல்லது செய்ய போய் பிரச்சனையில் சிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. யாருக்கு உதவி செய்ய போனாலும் அதில் கவனமாக இருக்க வேண்டும். பொய் சொல்லி உங்களிடம் பணத்தை வாங்கும் வாய்ப்புகளும் உள்ளது. தினந்தோறும் காலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது. சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் 70% நன்மைகளை பெறுவீர்கள். விருச்சிக ராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் அமர்ந்திருப்பதுதான். அதே போல்தான் கடகராசிக்கும் இந்த அதிர்ஷ்டம் அடிக்க உள்ளது. முதலீடுகளில் சிக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய பணங்கள் வைத்திருந்தால் அதை கொண்டு போய் சிக்க வைக்கும் நேரமாக உள்ளது. விரயஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை இருப்பதால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. காசு பணத்திற்கு எந்தவித குறைவும் வராது. லாபங்கள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். கையில் பணம் புழங்கிக் கொண்டே இருக்கும். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கும். விட்டமின் கோளாறுகளால் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நம்பிக்கை உங்கள் மேல் அதிகம் வைக்க வேண்டும். எது வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பது நல்லது. 10ஆம் இடத்திலேயே சுக்கிரன் கேது அமர்ந்திருப்பதால் அலுவலகத்தில் இருக்கும் பெண் ஊழியர்களிடம் மிகுந்த கவனமாக இருப்பது நன்மைகளை தரும். அதேபோல் வண்டி வாகனங்கள் பேச்சுவார்த்தை பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. சந்தோஷம் ரீதியாக 80%, பொருளாதாரம் ரீதியாக 70% நன்றாக இருக்கும். பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக 2025ஆம் ஆண்டு குரு வக்கிர பயிற்சி. மிதுன ராசியில் குரு வக்கிரமாகி கடகத்துக்கு செல்கிறார். 4 மாதங்களுக்கு குரு வக்கிரமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். குரு வக்கிரமாவது அவ்வளவு நன்மையான காலகட்டம் இல்லை. ஜாதகத்தில் இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்கிரமாக இருக்கும். ஜாதகத்தில் குரு வக்கிரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்க வேண்டிய பல நன்மைகளும் நடக்கப் போகும். உறுதியாக 2025 கடைசி 4 மாதங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த 4 மாதங்கள் குரு வக்கிரமாக இருக்க போகிறார். மிதுன ராசியில் குரு வக்கிரமாக மாறுகிறார். அங்கிருந்து கடகராசிக்கு சென்று அதிசாரமாக புனர்பூச நட்சத்திரத்துக்கு சென்று அங்கிருந்து மீண்டும் மிதுனத்துக்கு வருகிறார். குரு பகவான் வக்கிரமாக மாறும் போது புதிய கண்டுபிடிப்புகளும் உருவாகப் போகிறது. 2027 மே மாதத்திற்குள் கார்டியோ தொடர்பான சிகிச்சைகள் புரட்சிகள் ஏற்படும். புதிய மருத்துவங்களும் கண்டுபிடிக்கப்படும்.
குரு வக்ரமாகும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி, தனுசு, கும்பம் ஆகிய 3 ராசிகளுக்கு யோகமான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. நீண்ட மாதங்களாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது. இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் மிகவும் முக்கியத்துவமாக இதை கவனிக்க வேண்டியது என்னவென்றால், கடகராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு கடந்த 8 மாதங்களாக அடிமேல் அடிவிழும் காலகட்டமாகவும் பல்வேறு பாதிப்புகளையும் சந்தித்திருப்பீர்கள். விரயத்தில் குரு இருக்கும் போது சந்தோஷம் உண்டாகும். ஆனால் 12இல் அமரும் போது சோகமாக மாறும். இழந்துவிட்டதை நினைத்து நினைத்து சோகமாக மாறியிருப்பீர்கள். குடும்ப சூழ்நிலை போன்றவற்றால் இழப்பு போன்றவற்றை சந்தித்திருப்பீர்கள். ஆனால் இப்போது குரு வக்ரமாகும் போது உங்கள் வாழ்க்கை கட்டாயமாக மாறப்போகிறது. இழந்ததை மீட்டெடுக்கும் யோகம் உண்டாகும். நீண்ட மாதங்களாக எடுத்துக்கொண்டிருந்த முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். நிறைய பேருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். கண்டிப்பாக 2025ஆம் ஆண்டு கடைசி 4 மாதங்கள் சூப்பரான வேலை வாய்ப்புகள் வரும். ஒரு சிலருக்கு தொழில்துறையே மாறும் யோகமும் உண்டாகும். உற்பத்தி துறையில் இருந்தவர்கள் திடீரென டிசைனிங் துறைக்கு மாறுவீர்கள். வெளியூருக்கு செல்லும் வாய்ப்புகளும் ஏற்படலாம். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். இடமாற்றத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஆன்சைட் யோகம் உண்டாகும். கனடா, அமெரிக்கா செல்லும் அதிர்ஷ்டம் தானாகவே வந்து சேரும். குருவின் மூலமாக வரும் வாய்ப்புகள், இடமாற்றம் உங்களுக்கு நிலைத்து நிற்கும். ஆரோக்கியத்தில் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். இனி அது போன்ற நிலைமைகள் எதுவுமே வராது. பாதிப்புகள் அனைத்தும் பரிபூர்ணமாகவே நீங்கும். படுத்த படுக்கையாக இருப்பவர்கள் கூட இனி எழுந்து நடக்க ஆரம்பிப்பார்கள். நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது காலகட்டமாகவே இருக்கும். கொழுப்பை கிடைக்கக்கூடிய ஸ்தானம் உண்டாகும். இதனால் உடல் எடையை மறைந்திருப்பீர்கள். நிம்மதியான காலகட்டம் உங்களுக்கு ஆரம்பிக்க உள்ளது. சந்தோஷம் ரீதியாக 85%, பொருளாதாரம் ரீதியாக 75% நல்ல நன்மைகளை பெறப்போகிறீர்கள். நீங்கள் பெறும் சந்தோஷங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. இதனால் ரகசியம் காப்பதும் நல்லது. குருமார்களை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும். ஸ்ரீரங்கம் சென்று வருவது, சங்கட மடம், ராகவேந்திர மடத்திற்கு சென்று வருவது யோகத்தை கொடுக்கும். அங்கு ஒரு வேளைக்கான சாப்பாட்டுக்கு செலவை தானம் செய்துவிட்டு நீங்கள் சாப்பாடு கொடுத்து வருவது நல்லது. அல்லது 4 பிராமணர்களுக்கு சாப்பாடு தானமாக அளிக்கலாம். இழந்ததை மீட்டெடுக்கும் யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்கும் நேரமாகவே இருக்க போகிறது. உதாரணமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள், கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகம், தொழிலில் மேன்மை ஏற்படும். உத்தியோகம், தொழிலில் இருந்த தடைகள் விலகும். தொழில் அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் இருக்கும். பழைய பாக்கி வசூலாகும். கடன் சுமை குறையும். குடும்ப உறவுகளில் இருந்த சிக்கல்கள் தீரும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். தாய் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். மனதில் நினைத்த காரியங்கள் படிப்படியாகவே நிறைவேறும். இழுபடியாக இருந்த காரியங்கள் நிறைவேறி வெற்றி கிடைக்கும். நெருக்கடியான நேரத்தில் தைரியமாக எடுக்கும் முடிவுகளால் வாழ்க்கை பெரிய மாற்றம், முன்னேற்றம் இருக்கும். எடுத்த முடிவில் எந்த காரணம் கொண்டும் பின்வாங்க கூடாது. நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் முன்னேற்றத்துக்கானதுதான். அதனால் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் காணப்படும். நிலம், வீடு, ஆடை, ஆபரணங்கள் உள்ளிட்ட அசையும் அசையா சொத்து சேர்க்கை இருக்கும். வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வார்த்தைகளில் மிகுந்த கவனம் வேண்டும். கோபத்தால் உறவுகளிடம் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. அவ்வப்போது மன அழுத்தம், குழப்பம் வந்து செல்லும். நேர்மறையான எண்ணங்களை அதிகம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பல், காது, மூக்கு, தொண்டை ஆகியவற்றில் கவனம் வேண்டும். சிறிய தொந்தரவாக இருந்தாலும் அலட்சியம் காட்டாமல் மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுப்பது நல்லது. உங்கள் வீடு அருகே உள்ள சிவன் கோயில் சென்று வழிபடுவது உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகிறது. கோளாறு பதிகம் படிப்பதால் தடைகள் விலகி மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும். அது மட்டுமில்லாமல் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சியும் முடிந்துவிட்ட நிலையில் அடுத்தடுத்த மாத கோள்கள் சில நாட்கள் இடைவெளியில் பெயர்ச்சியாக துவங்கியுள்ளன. அதேபோல் இது ஒவ்வொரு ராசிக்குமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிரகங்களின் பெயர்ச்சி கடக ராசியினருக்கு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும், கடக ராசியினர் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், வேலை, தொழில், குடும்பம், திருமணம் பற்றிய விவரங்களையும் பார்க்கலாம்.
காணலாம். கடக ராசியினருக்கு கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும் பொழுது இனி வரும் மாதங்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் மாதமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும், வீண் செலவுகள் குறையும். இவை எல்லாவற்றையும் விட குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள், சண்டைகள், விவாதங்கள் நீங்கி மன நிம்மதிகள் பிறக்கும். சுக்கிரன் சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பதால் மூத்த சகோதரர்களால் ஆதாயம், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபம், திடீர் சொத்துக்கள், நகை, வாகனம் வாங்கும் யோகம் உள்ளிட்டவை உண்டாகும். குடும்பத்தில் உங்கள் பேச்சு, செல்வாக்குகள் அதிகரிக்கும். வருமான தடை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய தொகை கிடைக்கும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்த கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மாதமாகவே உள்ளது. தொழில் ரீதியாக இருந்த தடைகள் மற்றும் முடக்கம் விலகி தொழிலில் நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். மாதத்தில் முதல் 2 வாரங்கள் வீண் விரயங்கள் ஏற்படலாம் அல்லது செலவுகள் உங்கள் தகுதிக்கு மீறி செல்லலாம். ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதியிலிருந்து சூழல் உங்களுக்கு சாதகமாகவே மாறப்போகிறது. எதுவாக இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு இனிவரும் மாதங்கள் யோகங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகிறது. இதற்கு உதாரணமாக வரவேண்டிய பாக்கிகள், பணங்கள் வந்து சேரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். நல்ல லாபங்களும் கிடைக்கப் போகிறது. முக்கியமான ஆவணங்கள், ஆர்டர்கள், மெமோக்கள் போன்றவை வரும் வாய்ப்புகளும் உள்ளது. அதிலும் முக்கியமாக வீடு வாங்கும் யோகமும் உண்டு, கார் வாங்கும் யோகமும் உண்டு. சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.